Hi friends, welcome to Boobul channel. இன்னைக்கு நம்ம சூடான சுவையான ரவா பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்ட்ரோவை போட்டுட்டு வீடியோக்குள்ள போலாம். ரவா பாயாசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 1 கப் ரவை, அதே கப்பில் 3/4 கப் சுகர், 4 பாதாம், 4 முந்திரி எடுத்திருக்கேன். திராட்சை கூட எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ தேவையான அளவு ஏலக்காய் பவுடர், கீ, இது இல்லாமல் ஒரு 1/4 லிட்ரு பால் காய வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஈஸியான ரவை பாயாசம் எப்படி செஞ்சலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸை சேர்த்துக்கலாம். நட்ஸு சேர்த்தோன்னே அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவை வேணும்னா திராட்சை, பூசணி விதை, வெள்ளரி விதை இதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. எடுத்ததுக்கு அப்புறமேட்டா நம்ம சேர்த்ததே ஒரு 2 ஸ்பூன் நெய் தான். அதுலேயே இன்னும் நெய் மிச்சம் இருக்குது. அதில் வந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ரவையை நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. வாசமும் வந்துருச்சு. நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அந்த கப்பில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு அடி பிடிக்காமல் மெதுவாக கிண்டிகிட்டே இருங்க. அந்த தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் ட்ரை ஆகணும். அதில் சின்ன சின்ன கட்டிலாம் வந்ததுன்னா அப்படியே கரண்டியை வச்சுட்டு கட்டி வராமல் கையை எடுக்காமல் கிண்டிகிட்டே இருங்க. கிண்டிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகி நல்லா லைட்டாக கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு தேவையான பக்குவத்துக்கு வந்துருச்சு. நான் ஆல்ரெடி ஒரு 1/4 லிட்ரு பால் எடுத்து காய வச்சுருக்கேன். அதை எடுத்த உடனே மொத்தமாக ஊற்றிட வேண்டாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாலை ஊற்றி அதில் இருக்க கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மசிச்சு விட்டு பாலோடு சேர்த்து கிண்டிக்கோங்க. கை எடுக்காமல் அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கிண்டும்போது இந்த மாதிரி நைஸாக வந்துடும். நைஸாக வந்ததுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் வச்சுருக்கோம்ல பால், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா நட்ஸு, அதையும் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் மெல்ட் ஆகிட்டு நமக்கு ஒரு லிக்யூட் ஸ்டேஜுக்கு வரும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். ஆல்மோஸ்ட் நமக்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி ஃபுல்லாக எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், சூடான சுவையான ரவை பாயாசம் ரெடி. இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.